பெரும்பாலும் சோஷியல் மீடியால இந்த பர்ட்டிகுலர் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை கிராஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெயின் வந்து 4 பேர் மேல ஏறக்காக ட்ராக்ல வந்துகிட்டு இருக்குது. உங்களால அந்த ட்ராக்கை மாத்த முடியும். ஆனா மாத்துனீங்கன்னா ஆப்போசிட் சைடுல ஒருத்தர் வந்து இறந்து போக வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு செயலும் பண்ணாம 4 பேர் அப்படியே சாக விட போறீங்களா? இல்லைன்னா உங்க செயலால ட்ரெயினோட ட்ராக்கை மாத்தி ஒருத்தரை சாக விட போறீங்களா? அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. இது ஒரு தனிப்பட்ட நபரோட எத்திக்கல் வேல்யூவை கொஸ்டின் பண்ற மாதிரியான ஒரு எத்திக்கல் தியரி, யூட்டிலிட்டேரியனிசம்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு சொன்னா, இந்த ஒரு கதையிலையும் நம்ம ஹீரோ 4 பேரை சாக விட போறானா இல்ல ஒருத்தரை சாகடிக்க போறானா? அப்படி 4 பேரை காப்பாத்துறதுக்காக அந்த ஒருத்தனை சாகடிச்சிட்டானா அந்த 4 பேருக்கு அப்பா தெய்வம் காப்பாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளு ஹீரோ. ஆனா இறந்து போன அந்த ஒருத்தனுக்கு, அந்த ஒருத்தனை சார்ந்தவங்களுக்கு அந்த செயலை செஞ்ச காரணத்தாலே இப்ப ஹீரோ பதில் சொல்ல கடமைப்பட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதான் இந்த ஒரு கதை. இந்த ஒன்லைனர் உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல, பட் படம் பாருங்க, கண்டிப்பா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி மறக்காம அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு அப்படியே இந்த ஹைப் ஆப்ஷன்லாம் போட்டு விட்டுருங்க. கதையோட ஆரம்பத்தில் ரொம்ப பரபரப்பாக ஒரு நியூஸ் லைவ் ஒன்று போய்கிட்டு இருக்குது. அதில் இந்த மாதிரி ஏதோ ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு போல. ஒரு டனலை கிராஸ் பண்ணும்போது அந்த ஆக்சிடென்ட்ங்கிறது நடந்துருக்குது. அதில் ஏகப்பட்ட பொட்டி, ஒரு 7-8 பொட்டி கிட்ட அந்த டனலுக்கு வெளியில வந்து விழுந்திருந்திருக்கு. மிச்சம் 3 பொட்டிங்கிறது டனலுக்குள்ள மாட்டியிருந்திருக்கு. டனலுக்குள்ள மாட்டியிருந்திருக்க அந்த 3 பொட்டியில் இருக்கிற ஆளுங்களை எப்போ நீங்க காப்பாற்ற போறீங்கன்னு செய்தியாளர்கள் கேட்க, இந்த மாதிரியான பெரும் விபத்துகள் ஏற்படும் போது முடிஞ்ச அளவுக்கு அதிகமான மக்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். அந்த வகையில் டனலுக்கு வெளியில இருக்கிற பொட்டியில தான் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதனால நாங்களும் உங்களை மாதிரியான மனிதர்கள் தான், சூப்பர் ஹீரோஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களால யார் யாரையெல்லாம் காப்பாற்ற முடியுமோ எல்லாரையும் காப்பாற்றுவோம். ஆனா ப்ரியாரிட்டி எங்களால இப்போதைக்கு யாரை காப்பாற்ற முடியும்னு தெரியுதோ அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். டனல்ல இருக்கிற ஆளுங்களை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு ஆள் பலம் இல்லைங்கிறத சொல்லாம சொல்றாரு. கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அந்த நியூஸ்ல பேசிக்கிட்டு இருந்த அந்த போலீஸ் சீஃப் இருக்கிறாருல, அவரு ஏதோ மால்ல இருக்கிற தியேட்டருக்கு பாம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துருப்பாரா. இருந்தாலே ஒரு போலீஸ் சீஃப் தானே, அதனால களத்துல இறங்கணுங்கிற அவசியம் கிடையாது. களத்துல இறங்கி இருந்திருக்க பாம்பு ஸ்குவாட் மெம்பரை நேவிகேட் பண்றது அவரோட வேலை. அப்புறம் களத்துல இறங்கி இருந்திருக்காருல, சோ அவரு தான் நம்ம கதையோட ஹீரோ. அங்க இருக்கிற ஒரு சீட்டு கடையில என்னமோ மினிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா, அதுதான் பாமா இருக்குமோன்னு ஹீரோ கையில இருக்கிற ஒரு எக்ஸ்ரே மிஷினை வச்சு செக் பண்ணி பாக்குறான். எஸ், அது பாம் தான் கன்ஃபார்ம் ஆனோடனே ஹீரோ வெறும் அந்த பாம் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்த ஒரு ஆள் தான். அதனால மத்தவங்க வந்து டிஃப்யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்க திடீர்னு டைமர் ஆன் ஆயிரும். என்ன ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஹீரோ அந்த பேக் ஓபன் பண்ணி பாக்குறேன். இன்னும் ஒரு 3.5 நிமிஷம் என்னமோ தான் இருக்கா. இந்த விஷயத்த சொன்ன உடனேமே அந்த சீஃபும் அங்கெல்லாம் இருக்காத, கிளம்பி வந்துரு, வேற ஆளுங்களை வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே இல்ல என்னால இதை பண்ண முடியும், மத்தவங்க கீது வரக்குள்ள டைம் கீது முடிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை டிஃப்யூஸ் பண்ணலான்னு இருப்பானா. வெடிச்ச எப்படி பில்டிங் காலின்னு தெரிஞ்சிருச்சு. ஆகையால் அந்த சீஃபுமே அங்க கூட இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் அங்கிருந்து போக சொல்றான். கம்ப்ளீட்டா பில்டிங் பக்கத்துல கூட யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மொத்தமா எவாக்குவேட் பண்றதுக்காக அனுப்பிவிட, அதுவே நம்ம ஹீரோவும் சரி இந்த ஒரு வயராதா இருக்குங்கிற மாதிரி ஒன்ன கட் பண்ணா திடீர்னு டைமர் இன்னும் வேகமா ஓட ஆரம்பிக்குது. மனசை கல்லாக்கிட்டு கடைசி ஒரு 3 செகண்ட் வரும்போது ஹீரோ ஒயரையும் கட் பண்றான். எப்படியோ ஸ்கிரீன் பிளாங்க் ஆகுது. அப்பாடா முடிச்சிட்டோன்னு ஹீரோ கொஞ்சம் நிம்மதியாகும் போது டக்குனு ஸ்கிரீன்ல ஜோக்கரோட இமேஜ் வர ஹீரோக்கு பக்குன்னு ஆயிரும். இருந்தாலும் எதுவும் நடக்கல, சரி எதுவும் நடக்கல அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா அந்த பேக்லயே ஏதோ ஒரு மொபைல்ல கால் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அந்த கால் வந்து அடுத்த செகண்ட் திருப்பியும் டைமர் ஓட ஆரம்பிக்க அந்த மொபைல்ல கால் வந்திருக்கும்ல, அதுவே அட்டன் ஆயிட்டு வேற ஏதோ ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குமா. என்னடா நடக்குதுன்னு ஹீரோ ஒன்னும் புரியாம பார்த்துக்கிட்டே இருக்க சடனா ஒரு பெரிய பிளாஸ்ட்ங்கிறது ஏற்படுது. ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமா பாம்புங்கிறது வெடிச்சிருக்கு. என்ன வெடிச்சிருச்சுன்னு சொல்லி ஹீரோ ஒரு மாதிரி அதிர்ச்சியில இருப்பான். எங்க பிளாஸ்ட் ஆச்சுன்னு சொக்கவெல்லாம் கழட்டிட்டு வெளியில வர ஆல்ரெடி அந்த இடத்துல ஏகப்பட்ட அடிப்பட்ட ஆளுங்க எல்லாரையுமே ஸ்ட்ரக்சர்ல இழுத்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ இருந்த அந்த பில்டிங்க்கு பக்கத்திலே வேற ஒரு காம்ப்ளெக்ஸ்ல தான் அந்த பிளாஸ்ட்ங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கும். அங்க வழியில துடிச்சுக்கிட்டு அங்க மக்கள் எல்லாரையும் தூக்கிட்டு போக அவங்கள யாரையுமே காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி ஹீரோக்குள்ள இருக்கும். நான் தான் அவங்க எல்லாரையுமே கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சி ஹீரோவோட முகத்துல அவ்வளவு அப்பட்டமாக இருக்க, அப்போ பின்னாடி ஒரு லேடி வருவாங்க. அவங்க ஹீரோவோட ஒய்ஃபா இருக்கும். அவங்கள பார்த்தோன்னே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு என்னால எல்லாரையும் காப்பாற்ற முடியல, ஆனா அட்லீஸ்ட் நீயாவது உயிரோட இருக்கிறியே அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த சொல்லுவான். கட் பண்ண ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு டிவி நியூஸ்ல 3 வருஷத்துக்கு முன்னாடியே தியேட்டர்லயும் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயே பாம்பு வச்சு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாம்பு அடிச்சு 26 பேர் இறந்துருப்பாங்க, நிறைய பேருக்கு அடிபட்டு இருந்திருக்கும். இந்த பாம்பு வச்சது யாருன்னு சொல்லி 3 வருஷமா இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது போயிருந்திருக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷனோட இறுதியில அந்த வெடி விபத்துல இறந்து போன 26 பேர்ல ஒருத்தன் தான் ஆக்சுவலி பாமே வச்சது. பாமையும் வச்சுட்டு அவனே சூசைடும் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி அந்த கேஸை போலீஸ் அஃபிஷியலா க்ளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுல.
ஆகையால் இப்போதைக்கு அந்த விக்டிம் ஃபேமிலியில் மொத்தமாக 26 பேர் இறந்து போயிருந்திருக்காங்களா. அந்த இறந்து போன 26 பேரோட ஃபேமிலியுமே ஒரே இடத்துல கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கான ஒரு மெமோரியல் மாதிரி நடந்திருக்கும் போல் ஒரு எப்படி சொல்கிற ஒரு 3rd ஆனிவர்சரி மாதிரி அதை அட்டன் பண்ணிட்டு தான் ஹீரோ ஹீரோயின் அவனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கும் போதுமே ஹீரோவுக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு சோகங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடந்தப்பவே ஹீரோ தன்னோட வேலையுமே விட்டுருந்துருப்பான். இப்போ கூட அந்த ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் நடந்திருக்கும்ல, அந்த இறந்து போன குடும்பத்தாரை சேர்ந்தவங்க எல்லாரும் அவங்களோட துக்கத்தை வெளிக்காட்டிட்டு இருக்கும்போது ஹீரோ அதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். அப்போ அந்த போலீஸ் சீஃப் இருக்கிறாருல, அவரு ஹீரோ கிட்ட வந்துட்டு, உனக்கு தான் தெரியுமே நம்மளால அன்னைக்கு நம்ம நினைச்சிருந்தாலும் நம்ம விருப்பமே பட்டிருந்தாலுமே எல்லாரையும் காப்பாத்திருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில உயிர் சேதாரங்கிறது ஒரு பக்கம் ஏற்பட்டு தான் ஆகணும். அதனால நீ இதை நினைச்சே வருந்துகிட்டு இருக்காத. நீ வேலையை விட்டு இப்ப போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா திருப்பி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா உனக்கான இடங்கிறது இங்க எப்பவுமே காத்திருந்திருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ இதை எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு தான் ஹீரோ ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கானா. ஆனா அப்போ அந்த ட்ரெயின்ல ஒரு சோடா புட்டி போட்ட ஒருத்தன், அவனை நம்ம சான்னு வச்சுக்கலாம், தன்னோட ஒய்ஃப் கூட பயங்கரமா ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பானா. சண்டைங்கிறது பயங்கரமா முத்தி போய்கிட்டு இருக்கும் போல. என்ன ஆனாலும் சரி டிவோர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா எந்திரிச்சு போய் கத்திக்கிட்டுலாம் இருப்பான். இதே டைம்ல அங்க ட்ரெயின்ல ஒரு கூலிங் கிளாஸ் போட்ட ஒருத்தன் நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ தானே அங்க தியேட்டர்ல இருந்த பாம்பை வந்து டிஃப்யூஸ் பண்ணியிருந்திருப்பான். அதனால ஹீரோவை ஒரு ஹீரோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லைக் நாட்டை காப்பாத்தின ஹீரோ, மக்களை காப்பாத்தின ஹீரோன்னு. ஆனா அதையில அந்த நியூஸ்ல கேட்ட அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனுக்கு ஹீரோ மேல காண்டு தான் இருக்கும். அன்னைக்கு அத்தனை பேரை காப்பாற்ற முடியாம சாக விட்டவன் இவனை போய் ஹீரோன்னு சொல்றாங்க பாரு அப்படின்னு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் அப்படி பேசுறது எல்லாத்தையுமே பக்கத்துல உட்கார்ந்திருக்க ஒரு பெரியவர் கவனிக்கிறாரா. ஆனா இப்போ வேற கம்பார்ட்மெண்ட்ல இருந்த அந்த போலீஸ் சீஃப் இருக்கிறாருல, அவரு வந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் ரூம்ல வச்சு, ஏய் மாமி இந்த ட்ரெயின்ல எவனோ பாம்பு வச்சிருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அவனோட மொபைலை எடுத்து காட்டுவான். பார்த்தா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒருத்தன் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்திருப்பான். கவுண்ட் டவுன் பண்ற மாதிரி 96 80 70 அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்திருப்பான். அப்படின்னா என்ன, உடனே ட்ரெயினை நிறுத்த சொல்லிட்டு ட்ரெயின்ல இருக்கிற எல்லாரையுமே வெளியில எவாக்யூட் பண்ணணும்னு சொல்ல வரையான்னு கேட்க, இல்ல நான் அப்படி சொல்ல வரல, இந்த மாதிரி பாம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு மிரட்டல்லாம் எப்பவும் வர ஒரு விஷயம் தான். அதனால உடனே ட்ரெயினை நிறுத்தி ஆளுங்க எல்லாரையும் வெளியேற்றணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. மேபி இது பொய்யா இருந்தா என்ன பண்றது, அந்த சீஃபே சொல்லும் போது ஹீரோ கோவம் தான் வரும். இது உண்மையாலே ஒரு பொய்யான ஒரு மெசேஜ்னா கண்டிப்பா இது நீ என்கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்க மாட்டேன். இத்தனைக்கு நான் வேலையை விட்டு நின்று 3 வருஷம் ஆச்சு, கமான் உண்மையை சொல்லுன்னு கேட்க, அப்பதான் அந்த சீஃப் மறுபடியும் மொபைல் எடுத்து காட்டுறேன். ஆக்சுவலி அந்த டைமர்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடி இன்னொரு மெசேஜ் முதல்ல வந்திருக்கும். அந்த ஒரு மெசேஜில் நீ இந்த ஒரு ட்ரெயினில் ஏறணும், இன்கேஸ் நீ இந்த ட்ரெயினில் ஏறலைன்னா உன்னை பற்றின சீக்ரெட்லாம் வெளிவிட்டுருவேன் அப்படின்னு போட்டிருந்துருக்குமா. அந்த மெசேஜை படித்த உடனேயுமே நம்ம ஹீரோவுக்கும் அந்த சீஃபுக்கும் தெரிஞ்ச ஏதோ ஒரு சீக்ரெட், அந்த பாம்பு அடிச்சு அந்த அன்னைக்கு என்னமோ ஒன்று நடந்துருக்கு, அந்த மேட்டரை வெளியில் யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதை வெளியில் சொல்லிடுவேன் அப்படின்னு எவனோ ஒருத்தர் மிரட்டி இருந்திருக்கான். போதாத குறைக்கு அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் எக்காரணம் கொண்டும் ட்ரெயினை நிறுத்தக்கூடாது, அப்படி நிறுத்தினீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குதுல்ல, அதுவே நடக்கும் அப்படின்னு போட்டிருந்துருக்குமா. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ட் அப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஹூடி போட்டுக்கிட்டு ஒருத்தன் வருவானா, கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தான் இருப்பான். இருக்கிற எல்லாரும் அவனையே ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறானுங்க. ஏன்னா அவனோட முகத்துல பயங்கரமான தழும்புங்கிறது இருக்கு, ஏதோ தீ விபத்துல மாட்டின மாதிரி தெரியுது. அப்ப அந்த தழும்புக்காரன் இருக்கிற அதே கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவனை பாக்குறதுக்காகவே பிளாக் அண்ட் பிளாக்ல சொக்கா போட்டுட்டு ஒரு லேடி ஒருத்திங்க வராங்க. போன் பேசிக்கிட்டே ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த ட்ரெயினுக்கு பாம்பு வச்சிருக்கிறதா மிரட்டல் வந்திருக்குங்கிற மேட்டர்லாம் சொல்லும்போது அவளாலையுமே நம்ப முடியல. இப்படி பிஸியா சீரியஸா ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சேனுங்கிற நபர் எட்டி பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அந்த சேன் அப்படியே அவனோட ஒய்ஃப் கிட்ட பேசுறங்கிற மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிருப்பானா, அவன் ரெஸ்ட் ரூம்குள்ள இருக்கிறாங்கிறத தெரியாம தான் ஹீரோவும் அந்த சீஃபும் வந்து இந்த பாம்பு இருக்கிற மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அவனுக்கும் பாம்பு இருக்குதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோ இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அந்த ட்ரெயின்ல வேலை செய்யற எல்லாருக்கிட்டையும் பாம்பு இருக்குங்கிற மேட்டர் பேசஞ்சர்ஸ் யாருக்கும் தெரிய வர வேண்டாம், அவங்களை யாரையுமே பேனிக் பண்ண விட வேண்டாம், நம்மளே தேடுவோம்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்போ ஹீரோ தனியா இருக்கும்போது அந்த சீஃப் கிட்ட கேட்பான், இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடியே அன்னைக்கு தியேட்டர்லயும் அந்த காம்ப்ளெக்ஸ்லயும் பாம்பு வச்ச ஒருத்தன் அந்த காம்ப்ளெக்ஸ்ல வெடிச்ச பாம்லயே இறந்து போயிட்டாங்கிற மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கல்ல, அப்படி இருக்கும்போது அன்னைக்கு நடந்த அந்த ஒரு சீக்ரெட் எப்படி இப்போ இவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்குங்கிற மாதிரி கேட்கறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாம் பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்டர் நடந்திருக்கு. ஆனா அந்த விஷயம் ஹீரோவுக்கு, இந்த சீஃபுக்கு பிளஸ் அந்த இறந்து போன அந்த பாம் வச்ச நபருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பாம் வச்ச நபர் ஏற்கனவே இறந்து போயிட்டானா, அப்போ இப்போ ஏன் இந்த மேட்டரை சொல்லி நம்மளை பிளாக்மெயில் பண்றாங்கிற ஒரு கேள்வி ஹீரோக்கு இருந்தாலுமே அதுவோட முக்கியம், முதல்ல பாம்பை தேடுவோண்டாங்கிற மாதிரி அந்த சீஃப் இதை தட்டி கழிச்சிருவானா. அதுவே ஹீரோவோட அம்மா நிம்மதியா ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். உங்களோட பையன் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணி மக்கள் எல்லாரையும் காப்பாத்தின யோகின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, அவனுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்குது, அதனால தான் அவன் வேலையும் விட்டுட்டாங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்க, யார்
யாரா அதுன்னு இவங்க திருப்பி கால் பண்ணி பார்க்குறாங்க அந்த நம்பருக்கு. ஆனா கால் போகல. அதுவே ஹீரோவும் ஏதாவது பாம் இருக்காங்கிற மாரி தேட ஆரம்பிக்கும்போது, அப்ப அந்த சானுங்கிற பையன் கிட்ட வந்துட்டு, "இங்க பாரு தல, நீ எத தேடுறன்னு எனக்கு தெரியும். அதனால நானும் சேர்ந்து தேடட்டா?" அப்படின்னு கேட்ட உடனேயுமே ஹீரோவுக்கு சந்தேகம் வந்து, தனியா ஒரு ரூம்குள்ள வச்சு அவன அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ அடிக்கிறத பார்த்தோனே அந்த சீஃப்பும் உள்ள பூந்து அவன அடிக்க ஆரம்பிக்க, ஹேண்ட் கஃப்லாம் போட்டு அவன்ட்ட இருக்கிற மொபைலு, வாலெட் எல்லாம் புடுங்கி பார்க்கும்போது, அவன் ஏதோ ஒரு ப்ரொஃபஸர்ங்கிற மேட்டர் தெரியுது. ஏதோ பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் போல. ஆனா அந்த சீஃப் கொஞ்சம் டீப்பா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் ஒரு டம்மி பீஸ்ங்கிற மேட்டர் தெரிய வருதா. இப்படி இருக்கும்போது ஒரு கம்பார்ட்மெண்ட்ல திடீர்னு மொபைல் வந்து ரிங் ஆக ஆரம்பிக்குதா. கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தவங்க எல்லாரும், "எப்பா யாரு ஃபோனுப்பா அது? எடுத்து கொஞ்சம் பேசி தான் தொலைங்களேன்" அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிக்க, எங்கடா இருந்த ரிங் வருதுன்னு அந்த பெரியவர் ஒருத்தர் இருந்தார்ல, அந்த கூலிங் கிளாஸ் போட்டவங்க கூட உட்காந்துக்கிட்டு இருந்தவர், அவரு தான் எந்திரிச்சு அங்க லக்கேஜ் எல்லாம் வச்சிருந்திருக்க இடத்துல இருந்து ஏதோ ஒரு கேன் மாதிரி எடுக்கிறாரா. அண்ட் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற எல்லார்கிட்டயும் ஐடி கார்டெல்லாம் காமிச்சிட்டு, "மக்களே எல்லாரும் அப்படியே பகுமானமா இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து வேற ஒரு கம்பார்ட்மெண்ட் போயிருங்க. பிளஸ் பெரியவரே ஆடாம அசையாம அதே இடத்துல அமைதியா நில்லுங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க கையில வச்சிருந்திருக்க அந்த ஒரு கேன் அது எங்கேயாவது வெயிட்டா இருக்குதா? இல்ல லைட் வெயிட்டா இருக்கா? உள்ள ஏதாவது இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? கையில வச்சிருந்திருக்கீங்களே ஏதாவது சொல்லுங்க" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வெல், ஏன் அதை கீழே வைக்க சொல்லலைன்னா, சம்டைம்ஸ் இப்போ புதுசா கண்டுபிடிக்கிற பாம் எல்லாமே பயங்கர சென்சிட்டிவா இருக்கும். ஏதாவது சின்ன அசைவுங்கிறது ஏற்பட்டா கூட அந்த பாம்புங்கிறது வெடிக்க வாய்ப்பு இருக்கு. எப்படியும் அந்த பெரியவரே அந்த பாம்பை கையில எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதனால அவர்கிட்டயே விசாரிக்கும் போது அவரும் அந்த டப்பாவை சுத்தி முத்தி பார்த்துட்டு, அந்த டப்பாவோட அடியில 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ல போலீஸ் உங்ககிட்ட மறைச்ச ஒரு விஷயத்த என்னால சொல்ல முடியும்னு எழுதிந்திருக்கு. அந்த மேட்டரை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கும் அந்த சீஃபுக்கும் அல்ல. அந்த சேனை ஒரு இடத்துல கட்டி போட்டு அவனோட மொபைல்லாம் பிடிங்கி வச்சிருந்தாங்கல்ல, அவனோட மொபைலுக்கு அவன் ஒய்ஃப் கால் பண்ணுவாங்களா, முயற்சி பண்ணி அந்த மொபைலை எடுத்தவனும், "மாமனை மன்னிச்சிடு தங்கம், மாமா இனிமேல் இருக்க போறது இல்ல, நான் வர ட்ரெயின்ல பாம் இருக்காமா" அப்படின்னு சொல்லும்போது, அந்த சேனோட ஒய்ஃப் யாருன்னா அந்த பிளாக் அண்ட் பிளாக் சொக்கால ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்களா தான் இருக்கும். அந்த லேடிக்கு இந்த முட்டா பையன் சேனுக்கு ட்ரெயின்ல பாம் இருக்குங்கிற மேட்டர் எப்படி தெரியுங்கிறது ஒரே ஆச்சரியம். அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒருத்தன் வந்து மெசேஜ் பண்ணி தருப்பான்ல, இந்த மாதிரி உங்க பையனோட சீக்ரெட்லாம் தெரிஞ்சுக்கணுமான்னு. ஆகையால் இந்த ஒரு பர்டிகுலர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு வர வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு கால் ஒன்று மேக் பண்ண சொல்லுவாங்களா, ஒரு நம்பர் ஒன்று வந்துருக்கும். சரின்னு ஹீரோவோட அம்மாவும் கால் பண்ணுவாங்க. அப்போ வேற ஏதோ ஒரு இடத்துல மொபைல் வந்து ரிங் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பெரியவர் அவருமே பயத்துல டக்குன்னு கையில வச்சிருந்த அந்த பொட்டியை கீழே போட்டுருவாரா. ஏதோ பெருசா நடந்திருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க. இருந்தாலும் எதுவும் நடக்கல. ஆக்சுவலி அந்த பொட்டிக்குள்ள வெறும் ஒரு மொபைல் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு மொபைல்ல ஒரு ஆடியோ ஒன்று பிளே ஆகும். நம்ம ஹீரோவும் அந்த சீஃபும் பேசிக்கிட்ட ஆடியோ. அந்த காம்ப்ளெக்ஸ் பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு மேட்டரை பத்தி நீ வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதங்கிற மாதிரி அந்த சீஃப் ஹீரோ கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. அதை கேட்டோடனே உடனே அந்த சீஃப் உள்ள பூந்து அந்த மொபைலை எடுத்துட்டு, ஒன்றும் இல்லை இது சாதாரண ஏதோ ஒரு பிராங்க் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து போயிடுவானா. ஆனா ஹீரோயினுக்கு தான் குரல் தெளிவா கேட்டிருந்திருக்குமே, என்ன மறைக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் டவுட் வருதா. பிளஸ் அந்த சீஃபுக்கு மறுபடியும் மெசேஜ்ங்கிறது வரும், இன்னும் ஒரு 56 நிமிஷம் தான் இருக்குதுன்னு. அப்படின்னா அந்த ட்ரெயின்ல பாம் இருக்கு. ஹீரோவோட அம்மா இங்க கூட்டத்துல சுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "என்னம்மா போனை வச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு" மொபைலை வாங்கி பார்த்தா, அதுல தான் எவனோ ஒருத்தன் உங்க பையனை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்கோம். யாருமா இவன், யாருக்கு நீங்க போன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனே வருது. என்னன்னா, இவங்க போயிட்டு இருக்கிற ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கும். அந்த ஒரு ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சீஃபுக்கு லைவா வீடியோ கால்ல காட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த சேன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று இருக்கும். ஆனா அந்த ஒரு ஹேண்ட்பேக் அந்த சேனோட ஒய்ஃபோட தான் இருக்கும். பிளாஸ்ட் நடந்த இடத்துல அந்த கம்பார்ட்மெண்ட்ல என் ஒய்ஃப் இருந்திருக்கானா, அப்போ அவளுக்கு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்படுறானா. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அம்மாவை கொண்டு போய் சேஃபா சீட்ல உட்கார வச்சுட்டு அந்த சீஃப் கிட்ட பேசலான்னு போக, வழி மறைச்ச ஹீரோயின், "ஆமா இப்போ எதுக்கு தேவையில்லாம உங்க அம்மாவோட போனை கையோட எடுத்துட்டு போறேன்னு" கேட்டா, அந்த கிரிமினல் எங்க அம்மாவோட மொபைலை யூஸ் பண்ணி அந்த முன்னாடி போய்கிட்டு இருந்த ட்ரெயின்ல இருக்கிற பாம்பை ஆக்டிவேட் பண்ணியிருந்திருக்கான். அதனால திருப்பி அதே நடக்கக்கூடாதுங்கிறங்காட்டி தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னை பார்த்தா இதையெல்லாம் நம்புற மாதிரியான ஒரு ஆள் மாதிரி தெரியுதாடா அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும். அப்பளையே அந்த கால் ரெக்கார்டிங்க அவ கேட்டிருந்திருப்பாள். அறகுறையா கேட்டிருந்தாலும் அந்த கால் ரெக்கார்டிங்ல ஹீரோவும் அந்த சீஃபும் பேசினதுக்கும் இப்போ ஹீரோவோட அம்மாவு மூலமா முன்னாடி போய்கிட்டு இருந்த ட்ரெயின்ல பாம்பிளஸ் பண்ண வைக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. கமான், உண்மையை சொல்றான்னு கேட்டா, சொல்றேன் பொறுமையா அப்புறமா சொல்றேன், ஆனா இப்போ நிறைய விஷயம் இருக்குது அதை
அதை போய் பார்க்கலான்ட்டு நேரா ஹீரோ அந்த சீஃப் கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பான். எப்படி அந்த ஒரு ஆடியோ எப்படி அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியாம குழம்பி இருந்திருக்க. அப்போ அந்த இன்னொரு ட்ரெயின்ல இருந்த ஆளுங்க எல்லாரும் திருப்பியும் ஒரு வீடியோ கால் ஒன்று பண்ணியிருந்திருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த சேனோட ஒய்ஃப் வந்து ஆக்சுவலி உயிரோட தான் இருக்கிறாங்க. அண்ட் அவங்க ஏற்கனவே இப்போ ஒரு பாம் வேற வெடிச்சிருந்துருக்குல்ல, இதே மாதிரி இன்னொரு ஒரு பாம்பையுமே ட்ரெயின்ல வச்சிருந்திருக்குன்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. ஏதோ ஒரு ரெட் கலர் சூட் கேஸ்ல வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரின்னு ஒரு நபருமே செக் பண்றதுக்காக போயிருந்தா ஆமா அங்க இருக்கு. வீடியோ கால் மூலமா ஹீரோவும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறான். ஆனால் ஹீரோவுக்கே அதை எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதில் இருக்கிற டைமர் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இதை என்னென்ன ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த சீஃப் இருக்கிறாருல, அவருக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருக்கும். அந்த சேனும் அந்த சேனோட ஒய்ஃபும் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காம்ப்ளெக்ஸில் பிளாஸ்ட் ஏற்பட்டிருந்திருக்கும்ல, அதில் இன்வால்வ் ஆனவங்களாமா. ஆகையால் நேராக அந்த சேனை போய் மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃப் ஒன்றும் இறந்து போகலை அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த முதல்ல சொல்லிட்டு, அவங்க இறந்து போகலை அப்படின்னாலுமே போலீஸ் கண்டிப்பாக அவங்களை அரெஸ்ட் பண்ண தான் போறாங்க. ஏன்னா அந்த ட்ரெயின்ல இன்னொரு ஒரு பாம் இருக்குங்கிற மேட்டரோட லொகேஷனை அவ சொல்லியிருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம சான் எங்களுக்கு இப்போ உண்மையிலேயுமே சந்தேகமா இருக்குது. உன்னோட ஒய்ஃப் என்னன்னா ஒரு இடத்துல பாம் இருக்குதுன்னு சொல்றா. நீ என்னன்னா ஒரு பிசிக்ஸ் PhD முடிச்சு வச்சிருந்திருக்க. போதாத குறைக்கு நீங்க 2 பேரும் 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட 7 வயசு பையனை அந்த காம்ப்ளெக்ஸ்ல நடந்த அந்த ஒரு பாம் பிளாஸ்ட்ல இறந்துருக்கீங்க. ஆகையால் இந்த ஒரு ட்ரெயினுக்கு பாம் வைக்கிறத நீங்க என்ன ஏதோ ஒரு ரிவெஞ்சுக்காக பண்றீங்களாங்கிற ஒரு தோணியில கேள்வி கேட்டிருந்திருப்பாங்க. சானுக்கு கோவம் தான் வரும். யோ நான் அப்பளையா பாமை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு உதவி பண்ணட்டான்னு கேட்டேன். நான் எதுக்கே தேவையில்லாம வைக்க போறேன். அது மட்டும் இல்லாம நீங்க தேவையில்லாம என்னோட ஒய்ஃப் மேல வேற பழி போடுறீங்கன்னு நினைக்கிறேன். போதாத குறைக்கு என் பையன் இறந்து போனான். ஆமா இறந்து போனான். எவனோ ஒருத்தன் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் சாகடிக்க போறேன் அப்படின்னு கிளம்பி இருந்திருக்கான். ஊர்ல இருக்கிறவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தானே உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒழுங்கா உங்க வேலையை பார்க்காத காரணத்தால தானே என்னோட பையனும் அன்னைக்கு இறந்து போனா அப்படிங்கிற ஒரு வருத்தமே இவருக்கு இருக்கும். இந்த ஆள் இப்படி எமோஷனலி பேசுறது எல்லாத்தையுமே ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இன்னொரு ஒரு கேள்வி கேட்கவும் வந்திருப்பாங்க. உங்களோட ஒய்ஃப் அந்த ட்ரெயின்ல ஏதோ தீஞ்சு போன முகத்தோட இருக்கிற ஒரு நபர் கூட ஆர்கியூ பண்ணாங்க, சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மூஞ்சியில தழும்புள்ள அந்த ஒரு நபர் அவர் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, அப்போ ஹீரோவை கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த சூட்கேஸ்ல இருந்து அந்த பாம் இருக்குல்ல, அந்த டைமர் வந்து வேகமா மூவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதனோட புது பிரச்சனையா இருக்குதுன்னு அந்த டைமர் வேகமா மூவ் ஆகுதுல்ல. ஸோ அதை அவங்க கவனிச்சிட்டு இருக்கும்போது பேரலா இந்த ட்ரெயின்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே இறங்குறதுக்கு தயாராகிறாங்க. அடுத்த ஸ்டேஷனுங்கிறது கிட்ட நெருங்கிருச்சு. எல்லாருமே இறங்குறதுக்காக தயாராகிறாங்க. போதாத குறைக்கு அடுத்த ஸ்டேஷன்ல இந்த பாம் ஸ்குவாட் எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா இப்படி ட்ரெயின்ல பாம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால. ஆனா பிரச்சனை என்னன்னா ஸ்டேஷன்ல நிக்கிறதுக்காக வண்டி ஸ்லோ ஆயிட்டே இருக்கும்போது அந்த பாம்ல இருக்கிற டைமரும் வேகமா குறைஞ்சிக்கிட்டு வரத இந்த ஒரு சிமிலாரிட்டியை வந்து நம்ம சான் தான் நோட் பண்றான். உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன பிசிக்ஸ் கால்குலேஷன்லாம் போட்டு ட்ரெயினை கிது ஸ்டாப் பண்ணி தொலைச்சிடாதீங்கயா, வேகமா ஓட்டுங்கன்னு சொல்லும்போது சரின்னு அந்த இன்ஃபர்மேஷனை லோகோ பைலட் கிட்ட சொல்லும்போது அவருமே ட்ரெயினோட வேகத்தை இன்க்ரீஸ் பண்றாங்க. கொஞ்சம் டைமர் வந்து ஸ்லோவான மாதிரி தெரியும். ஆனா மறுபடியுமே டைமர் வேகமா குறைய ஆரம்பிக்க, ஆஹா உப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்னு யோசிச்சா அந்த சேனுக்கு ஒரு பொறி தட்டுது. என்னன்னா இவங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற ட்ரெயின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 290 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ஒருவேளை நம்மளும் அதே வேகத்துல போகணுமோ, எங்க ட்ரெயினை டாப் ஸ்பீட்ல கொண்டு போகுங்க அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி இந்த ட்ரெயினையும் மறுபடியும் டாப் ஸ்பீடுக்கு கொண்டு போறாங்க. எஸ், 2 ட்ரெயினுமே ஒரே வேகத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டைமர் எப்போ போல மெதுவா ஸ்லோவா கம்மியாக ஆரம்பிக்குது. இப்போ வேகத்தை கம்மி பண்ண முடியாது. இவங்களே தான் பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு வழியை பார்த்தாகணும். உடனே ஹீரோவும் சான் கிட்ட கண்டிப்பா அந்த பாம் எங்க இருக்குதுன்னு ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்கான ட்ரிகர் இருக்குதுல்ல, அது எங்க இருக்குதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு ராசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்ல ஹீரோ வீடியோ கால் மூலமா அந்த ட்ரெயின்ல வந்து ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட பொறுமையா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சூட் கேஸ்ல இருக்கிற அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்குமாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். ஹீரோ சொன்னபடி சானுமே வீடியோ கால் மூலமா தன்னோட ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ணா அந்த பொம்பளை இவனை ஒரு ஆளாவே மதிக்கல. உடனே கோவப்பட்டு அந்த போலீஸ் சீஃப் மொபைலை வாங்கி ஒழுங்கா உண்மையை சொல்ல பாரு, இல்லைன்னா அந்த ட்ரெயின்ல இருக்கிற உன்னோட தம்பியை கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லும் போது தான் ஒரு மேட்டரை ரிவீல் பண்றாங்க. மூஞ்சியில தழும்போட ஒருத்தன் இருந்தான்ல, அவன் வந்து இந்த லேடியோட தம்பி பிளஸ் நம்ம சேனோட மச்சானா இருக்கும். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அங்க ட்ரெயின்ல வேலை பார்க்குற ஒரு லேடியை வச்சு அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான்ல, அந்த ஒரு லேடியை இந்த மச்சாங்காரன் வந்து பயமுறுத்தனா. ஏன்னா அவங்ககிட்ட தான் அந்த டெட்டோனேட்டர் இருக்குது, அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்கான டிவைஸ் இருக்குது. உடனே அந்த இடத்துக்கு மனசு மாறின அந்த சேனோட
சேனோட ஒய்ஃபும் வந்துட்டு தன்னோட தம்பியான இந்த தழும்புக்காரனை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக முயற்சி பண்றா. இப்போ சம்பந்தமே இல்லாம எதுக்கு இந்த மச்சான்காரன் இந்த ட்ரெயினுக்கு பாம் வைக்கலாம், இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கான முயற்சியில ஈடுபடுறான்னு பார்த்தா அன்னைக்கு அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இந்த சேனோட குழந்தை இறந்து போயிருந்திருக்கும்ல. ஆக்சுவலி சேனோட குழந்தைய அன்னைக்கு ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போனதே இந்த மச்சான்காரனா தான் இருக்கும். அக்கா பையனை சும்மா கடைக்காக கூட்டிட்டு போயிருந்திருப்பான். கூட்டிட்டு போன இடத்துல தான் பாம் பிளாஸ்ட்ல அந்த பையனை இழந்திருப்பான். இவனுக்கும் காயம் ஏற்பட்டிருந்திருக்கும். இவனோட இன்ஃப்ளூயன்ஸை தான் இப்போ சேனோட ஒய்ஃபுமே இந்த ட்ரெயினுக்கு பாம் வைக்கலாங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. தன்னோட பையனை இழந்த அந்த ஒரு வருத்தம் அதிகமா இருக்கிற காரணத்தால ஓகே சொல்லியிருந்தாலுமே இப்போ ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆயிட்டு, இல்லடா இறந்து போன என் பையன் மாதிரியே இந்த ட்ரெயின்ல இருக்கிற எல்லாருமே அப்பாவிங்க தான், தேவையில்லாம இவங்களே கொலை பண்ணுங்கிற தேவையில்லைன்னு சொன்னதுக்கு அங்க அந்த மச்சான்காரன் இன்னொரு மேட்டரை உடைக்கிறான். என்னன்னா, அந்த குட்டி பையன் இறந்து போனதுக்கு இந்த ட்ரெயின்ல இருக்கிற ஒருத்தன் காரணம் தான், அவங்க வேற யாரும் கிடையாது, ஹீரோவும் அந்த போலீஸ் சீஃபும் தான், அவங்க 2 பேரும் தான் காரணம். அவங்க உண்மையை ஒத்துக்கலைன்னா நான் இந்த ட்ரெயினை வெடிக்க வச்சிருவங்கிற மாதிரி அந்த டெட்டனேட்டரை தூக்கும் போது ஹீரோவும் இவன் பேசுறது எல்லாத்தையும் வீடியோ காலில் கேட்டுட்டு தானே இருந்திருப்பான். மொபைல் அவங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட பேசுறான். அந்த மச்சான்காரங்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், இன்கேஸ் நான் உண்மையை சொல்லிட்டேன்னா நீ அந்த பாம்பை வெடிக்க வைக்க மாட்டேன் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீரோ உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். தனியா வந்து நின்றுகிட்டு வீடியோ காலில் பேச ஆரம்பிக்கிறானா. அந்த மச்சான்காரனோட கேபின்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரும், அந்த ட்ரெயின்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே இப்போ அந்த வீடியோ காலை வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன மேட்டர்னு பார்த்தா, அன்னைக்கு அந்த தியேட்டர்ல பாம்பு வச்சிருந்திருப்பாங்கல்ல, ஹீரோவும் அதை டிஃப்யூஸ் பண்ணலான்னு போகும்போது ஒரு கால் ஒன்று வந்திருக்கும். அதை அட்டன் பண்ணப்பதான் ஆப்போசிட்ல இருக்கிற வேற ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட வீடியோ எல்லாம் பிளே ஆயிருந்திருக்கும். அப்படின்னா அந்த ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயும் பாம்பு வச்சிருக்காங்களா, உடனே போய் அவங்க எல்லாரையும் வார்ன் பண்ணலான்னு இருக்கும்போது அந்த கால்லயே அந்த பாம்பு வச்ச அந்த ஒரு நபர் வந்துட்டு நம்ம ஹீரோவை வார்ன் பண்ணுவான். நீ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு வரக்குள்ள அந்த பாம்பு வெடிச்சிடும், அதனால உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், அதுவும் முக்கியமா நம்ம சீஃபுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பான். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு டனல்ல ட்ரெயின் வந்து தடம் புரண்டிருக்கும். டனல்ல வந்து 3 பொட்டியும் மற்ற மிச்ச பொட்டி எல்லாமே, மெஜாரிட்டி பொட்டி எல்லாமே வெளியில விழுந்திருக்கும். அப்போ பிரஸுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த போலீஸ் சீஃப் சொல்லியிருந்திருப்பாரு, நாங்க மெஜாரிட்டியான ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போங்கிற மாதிரி. ஆகையால் நீ அன்னைக்கு சொன்னேல மெஜாரிட்டியான ஆளுங்களை காப்பாத்துறதுக்கான ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுப்பேன்னு. இப்போ இந்த இடத்துல அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல எப்படியும் ஒரு 100கணக்கான பேர் இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு பில்டிங்ல நீயும் ஹீரோ மட்டும்தான் இருக்கிறீங்க. ஆகையால் இந்த ஒரு பாம்பை நீங்க டிஃப்யூஸ் பண்ணாம விட்டீங்கன்னா இந்த ஒரு பாம் மட்டும் வெடிக்கும். இன்கேஸ் இந்த ஒரு பாம்பை நீங்க டிஃப்யூஸ் பண்ணீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற பாம்பு வெடிக்கும். இப்போ உங்க 2 பேரோட உயிரை நீங்க காப்பாத்திக்க போறீங்களா இல்ல 100கணக்கான பேரோட உயிரை காப்பாற்ற போறீங்களான்னு கேட்டதுக்கு ஹீரோலாம் யோசிக்கவே இல்லை. சீஃப் கிட்ட சொல்லிடுறான், இந்த மாதிரி ஒரு நாள் வரும் நமக்கு தெரியும் தல, அதனால பாத்துக்கலாம், நம்ம இறந்தாலும் பரவாயில்ல, அத்தனை பேரை காப்பாற்றணும்ல அப்படின்னு ஹீரோ சொன்னாலுமே போலீஸ் சீஃபுக்கு சந்தேகமா இருக்கும். ஏன்னா அவன் பாம்பு வைக்கிற ஒருத்தன், அவன் கொலை பண்ற ஒருத்தன், அவன் நியாயமா நடந்துக்கு வாங்குற அவசியமே கிடையாது. நம்ம பாம்பை டிஃப்யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி அவன் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால நீ பாம்பை டிஃப்யூஸ் பண்ற வழியை பாரு. அவன் கடக்குறான்னு அந்த டெரரிஸ்டோட வார்த்தைகளை பொருட்டா எடுத்துக்காம அந்த ஒரு பாம்பை அவங்க டிஃப்யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி டிஃப்யூஸ் பண்ண அடுத்த செகண்டே அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாம்புங்கிறத வெடிச்சிருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு ஒரு பெரிய கில்ட்டுங்கிறது உருவாயிருந்திருக்கும். இவ்வளோ பேர் சாகருக்கு நம்ம காரணமா இருந்துட்டோமேன்னு. இப்போ ஹீரோ சொல்றது எல்லாத்தையுமே லைவ்ல நம்ம ஹீரோவோட ட்ரெயின்ல இருக்கிற ஆளுங்களும் பார்த்துருப்பாங்களா. அவங்க எல்லாருமே ஹீரோவோட அம்மாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தருமே அவங்களோட பசங்க, தங்கச்சி, அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இழந்துருப்பாங்கல்ல. உங்க பையன் அவனோட உயிரை காப்பாத்திக்கணும்னு ரொம்ப செல்ஃபிஷா சுயநலமா இருந்த காரணத்தால தான் எங்களோட பசங்க எல்லாம் இறந்து போனாங்கன்னு ஹீரோவோட அம்மாவை பிடிச்சி பயங்கரமா கார்னர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா என்னதான் ஹீரோ இந்த உண்மைகள் எல்லாம் சொல்லியிருந்தாலுமே அந்த மச்சான்காரன் இதுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏன்னா அன்னைக்கு பாம் வச்சது இந்த மச்சான்காரன் கிடையாது, அதுல பாதிக்கப்பட்டதான் இந்த மச்சான்காரன். ஆனா உண்மையாலே பாம் வச்சிருந்திருப்பான்ல, அவன் இந்த மச்சான்காரங்கிட்ட உண்மை என்னங்கிறத சொல்லியிருந்திருப்பான். ஹீரோ சொன்னது உண்மைதான், ஆனா பாதி உண்மை மட்டும், மீதி உண்மையை சேர்த்தே சொல்லுங்க. ஏன்னா அந்த பாம்பர் என்கிட்ட சொல்லியிருந்தான், அந்த பில்டிங்ல பாம் வச்சுட்டு அந்த ஒரு மேட்டரை சீஃப் கிட்ட சொல்லியிருந்துமே சீஃப் ஏன் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, இதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணனே கேட்கும்போது ஹீரோவும் சரி பண்றேன், பட் இருந்தாலும் இது ஒரு பிரச்சனை தான், நான் கொலகாரன் எல்லாம் ஓகே தான், ஆனா அந்த ட்ரெயின்ல இருக்கிற யாருக்கும் உன்னால எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது, உன்னை நேருக்கு நேரா பார்த்து நான் எல்லா உண்மையும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வாக்கு கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாரும் அந்த போலீஸ் சீஃப் கிட்ட, ஐயோ உனக்கு ஏற்கனவே பாம்பு இருக்குங்கிற மேட்டர் தெரியுமா, அப்ப என் பையன் இறந்ததுக்கு நீ தான் காரணமாங்கிற மாதிரிலாம் சேன் அவனை கார்னர் பண்ண. உண்மைதான், நம்ம சீஃபுக்கு அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாம்பு இருக்குங்கிற மேட்டரை எப்படி அந்த பாமர் ஃபோன் பண்ணி சொன்னானோ அந்த மாதிரி தெரியும். ஆனா ஒரு பாமரை எப்படி நம்புறது, ஒரு பாமர் வந்து பொய் கூட சொல்லலாம்ல அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் அந்த பாமரை சொல்ற மேட்டரை அவங்க சீரியஸா எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போதான் கண்ணு முன்னாடியே ஒரு பாம்பு இருக்குது, இதை விட்டுட்டு அவன் சொல்றத நம்புறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அந்த வெடி விபத்துல
உண்மையிலேயே அந்த பாமரும் இறந்து போயிட்டாங்கிற மாதிரி போலீஸ் எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இல்லையே, அப்ப அது என்ன கணக்குன்னு கேட்டா அது சும்மா உட்டால கிடையாம அந்த பாமரை கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த பாம் பிளாஸ்ட்ல ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு குற்றவாளியும் இறந்து போயிருந்திருப்பான். ஸோ அந்த குற்றவாளி மேல மொத்த பழியும் போட்டுட்டு இவங்க போலீஸ் எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருந்திருப்பாங்க. ஆனா அப்படி ஃப்ரீ ஆனதுங்கிறது தப்பா போச்சு. ஏன்னா அந்த ரியல் பாமர் இப்போ இந்த மச்சாங்காரனை பயன்படுத்தி இந்த ட்ரெயின்ல பாம் வச்சிருந்திருக்கான். எது அப்படி இருந்தாலும் அந்த மச்சாக்காரனை ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ற தவிர வேற வழி கிடையாது. நேரா அந்த ட்ரெயின்ல இறங்கி ஹீரோவே தான் பாமை வந்து டிஃப்யூஸ் பண்ணி ஆகணும். ஆகையால் ஹீரோ சான் கிட்ட எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுதுங்கிற மாதிரி கேட்கிறான். ஏன்னா இந்த ட்ரெயின்ல இருந்து அந்த முன்னாடி போயிட்டு இருக்குல்ல இன்னொரு ட்ரெயின், அது மேல ரன்னிங்லேயே ஹீரோ ஏற போறான். அவனால தான் அந்த பாமை டிஃப்யூஸ் பண்ண முடியும்னு அவன் நினைக்கிறான். அதனால அவன் போக போறான். ஹீரோவோட அம்மாவை அங்க ட்ரெயின்ல இருக்கிற எல்லாரும் புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவை கூட்டிட்டு போகலான்னு இருந்தா அவனுங்க யாரும் அலோவ் பண்ற மாதிரியே தெரியல. விட்டா நம்ம ஹீரோயினையும் கார்னர் பண்ணுவானுங்க போல. ஹீரோ தான் கொலகாரங்கிற மாதிரிலாம் சொல்லுவானுங்களா. இதெல்லாம் கேட்டு காண்டாய் அங்க கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிற ஒருத்தன் தான் டே சும்மா இருங்கடான்னு ஹீரோவோட அம்மாவை அங்கிருந்து சேஃபா ஹீரோயின் கிட்ட அனுப்பி விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரும்போது ஹீரோ தான் கூட்டிட்டு வர சொல்லியிருப்பான் போல. கடைசியா ஒரு தடவை அந்த ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடி தன்னோட அம்மாவை பார்க்கணும்னு நினைச்சிருக்கான் போல. அப்படியே சில விஷயங்கள்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சான் கிட்ட வந்து ஹீரோ பிளான சொல்றான். இந்த மாதிரி அந்த ட்ரெயின்ல ஹீரோ ஏற போறான். ஆனா ட்ரெயினோட வேகம் குறைஞ்சாலோ கூடுனாலோ, ரெண்டு ட்ரெயினும் ஒரே வேகத்துல போகணும். ஆனா குறைஞ்சாலோ கூடுனாலோ பாம்போட டைமர் அப்படிங்கறதுமே வேகமா டிக் ஆக ஆரம்பிக்கும். ஆகையால் பாம் வெடிக்கிறதுக்கான அந்த டைமும் வந்து ரொம்ப குறைய அதே நேரத்தில் நானும் அந்த ட்ரெயின்ல சேஃபா ஏறணும். இதுக்கு நீ கொஞ்சம் கால்குலேஷன் போட்டுக்கூடியா, ட்ரெயின் எந்த வேகத்தில் போனா கரெக்டா இருக்குங்கிற மாதிரி அந்த சான் கிட்ட சில கால்குலேஷன்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த வேலையை தான் அவன் பார்த்துட்டு இருப்பான். இப்போ ஹீரோ வர இந்த ட்ரெயினுங்கிறது செகண்டா தான் வந்துகிட்டு இருக்குது. முன்னாடி போயிட்டு இருக்கிற ட்ரெயின் ஆல்ரெடி ஒரு வேகத்தில் போய்கிட்டு இருக்குமா, அந்த ட்ரெயினுக்கு ஈக்குவலா போகணும்னா முன்னாடி போய்கிட்டு இருக்கிற ட்ரெயின் ரொம்ப ஸ்லோ பண்ண முடியாது. பின்னாடி வந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோஸோட ட்ரெயினுமே ரொம்ப வேகமா போக முடியாது. ஆகையால் அந்த கேப்பை க்ளோஸ் பண்றதுக்காக கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த கேப்ல முன்னாடி போயிட்டு இருந்த அந்த ட்ரெயினுங்கிறது அதோட வேகத்தை குறைச்சிருந்திருக்கும். கரெக்டா ஒரு பிளாட்ஃபார்ம் கிட்ட வந்த உடனேயுமே வேகமா அங்க உள்ள இருக்கிற ஆளுங்க எல்லாரும் கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க, குதிக்க ஆரம்பிப்பாங்க. ஆப்வியஸா குதிச்சா என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி ஒரு குழந்தை குதிச்சு அது திருப்பி எந்திரிக்காம கூட இருக்குது. ட்ரெயின்குள்ளேயுமே குதிக்கிறதுக்காக எல்லாரும் கூட்ட நெரிசல்லாம் வந்துகிட்டு இருக்க ஒரு ஆளையுமே போட்டு முதின்னு முதிச்சிருப்பானுங்க. அந்த ஆள் திருப்பி எந்திரிச்ச மாதிரியும் தெரியல. ஒன்ஸ் அந்த ட்ரெயின்ல இருக்கிற எல்லாருமே இறங்கினதுக்கு அப்புறம் அந்த சானோட ஒய்ஃபும் அந்த மச்சாங்காரனும் தான் இருப்பாங்களா. அண்ட் சானோட ஒய்ஃப் தன் தம்பியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட பையனை இழந்த அந்த வருத்தத்துல தான் இவனோட பேச்சை கேட்டுட்டு இந்த பாம் வைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய பேர் சாக போறாங்கிறத கண் கூட பார்க்கும்போது தான் தான் தவறான ஒரு விஷயத்துக்கு துணை போகிறங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ட்ரெயினுமே கரெக்டா பேரலா வந்தோடனே ஹீரோவும் எப்படியோ எகிரி குதிச்சு அந்த ட்ரெயினோட ஒரு கம்பார்ட்மெண்ட்ல பிடிச்சு தொங்கிடுறான். ஆனா அடிக்கிற காத்துல அவனால உள்ள ஏற முடியாம இருக்க சானோட ஒய்ஃப் தான் ஹீரோவை உள்ள இழுத்து காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் முதல்ல வந்து பாக்குறான். ஏன்னா எப்படியும் ட்ரெயின்ல இருந்து எல்லாராலையும் ரன்னிங்ல இறங்கி இருந்திருக்க முடியாது. மிச்சம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல இன்னும் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க போல. சில பேருக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்திருக்கும். உயிரை காப்பாத்திக்கணும்னு மாப் மென்டாலிட்டியில எல்லாருமே கீழே இறங்குறதுக்காக அடிச்சு பிடிச்ச ஒரு மாதிரி தள்ளுமுழு நடந்திருக்கும். அதுல சில பேருக்கு காயம் பட்டு இருந்திருக்கும். அவங்க அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் ஹீரோ அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுக்காகவே போறானா. அதே நேரத்துல இப்போ நம்ம ஹீரோயின், ஹீரோட அம்மா இவங்க எல்லாரும் ஒரு ட்ரெயின்ல இருக்கிறாங்கல்ல, அந்த ட்ரெயின்ல இருக்கிற எல்லாரும் அப்படியே அமைதியா வந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க ட்ரெயின்ல பாம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு மொபைல் வந்து ரிங் ஆகும். அவ்வளவுதான், அந்த மொபைல் ரிங் ஆகிற சத்தத்தை கேட்டோன்னே இருக்கிற எல்லாரும் அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஆச்சுன்னு நம்ம ஹீரோயினுக்கு அந்த சீஃபுக்குலாம் ஒண்ணுமே புரியலையா, என்னாச்சுன்னு இவங்களும் கூட்டத்துல முன்னேறி வராங்க. லைக் எதை பார்த்து இப்படி ஓடி வராங்கன்னு. அப்படி வரும்போது அந்த சீஃப் இருக்கிறான்ல, அவனை எவனோ ஒருத்தன் பிடிச்சி இழுத்து கழுத்துல கயிறை போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல ஹீரோ அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, அப்போ ஹீரோவை கொல்றதுக்காக அந்த மச்சாங்காரன் வரான். ஏன்னா அந்த மச்சாங்காரங்கிட்ட அந்த பாமர் தான் சொல்லியிருந்திருப்பான். இப்போ மட்டும் ஹீரோ அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணி இந்த ட்ரெயினை காப்பாத்திட்டான் அப்படின்னா அவனை வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி போட்டுற ஆரம்பிச்சிருவாங்க. அது பண்ணக்கூடாது. அவனும் அந்த சீஃப் தான் முதல் கொலகாரன், நான் அந்த சீஃபை பாத்துக்கிறேன், நீ அந்த ஹீரோவை போட்டு தள்ளிடுன்னு சொல்லியிருந்திருப்பான். அதனாலே இப்போ ஹீரோவுக்கும் அந்த மச்சாங்காரனுக்கு நடுவில் சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அந்த மச்சாங்காரன் தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்லங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டான். அதனால கொடூரமா சண்டை போயிட்டு இருக்கும். பேரலா அந்த சீஃப் ஒருத்தன் கழுத்துல ஏதோ ஒரு கம்பி மாதிரி போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான்ல, அது யாருன்னா முதல்ல
ட்ரெயின்ல ஏதோ மொபைல் வந்து ரிங் ஆகுற மாதிரி இருக்குதுன்னு ஒரு வயசான ஒரு ஆளு ஒரு டப்பாவை எடுத்துருப்பார்ல, ஒரு மிடில் ஏஜ்டு மேன், அவராக இருக்கும். அவரு தான் மெயின் கல்பிரிட்டே. இன்னும் சொல்ல போனா பாம் வச்சதே அந்த ஆள் தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தியேட்டர்லயும் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயுமே பாம் வச்சதும் அவரா தான் இருக்கும். ஏன் வச்சிருந்திருப்பானா, இவனோட மனைவி இதுக்கு முன்னாடி நடந்த அந்த டனல்ல நடந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல டனல்குள்ள இருந்த பொட்டிகள்ல இவனோட மனைவி இருந்திருப்பா. காப்பாத்திருந்திருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் பேரை காப்பாத்துறதுக்காக நிறைய பேர் எங்களால இழக்க முடியாதுன்னு அந்த டனல்ல இருக்கிற ஆளுங்களை காப்பாத்துறதுக்கு லேட் பண்ணி இறந்து போயிருந்திருப்பாங்க நிறைய பேரு. அதுல இந்த ஆளோட மனைவியும் ஒரு ஆள் தான். ஆகையால் உண்மையாலே நீங்க சொல்றபடி 10 பேரை காப்பாத்துறதுக்காக ஒருத்தரை சாக விட தயாராகுவீங்கன்னா அந்த ஒருத்தர் நீங்களா இருந்தீங்கன்னா அப்பயும் சாகருக்கு தயாரா இருப்பீங்களாங்கிற மாதிரி தான் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல அவன் பாம் வச்சது. அந்த தியேட்டர்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல அதுல என்னதான் அந்த ஹீரோவும் அந்த சீஃபும் சாகல, அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருக்கிற பாமியை வெடிக்க விட்டுட்டாலுமே ஊர் முழுக்க இவங்க 2 பேரையும் பெரிய ஹீரோ மாதிரிலாம் புகழ்ந்து வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவையும் அந்த சீஃபையும். இந்த விஷயம் அந்த பாமருக்கு பிடிச்சிருந்திருக்காது. அதனால தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் அந்த சீஃபும் தெரிஞ்சேதான் அன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வெடிக்க விட்டாங்க. அந்த 100கணக்கான பேரை இறக்கறதுக்கு காரணமா இருந்தாங்கிற மேட்ரை அவங்க வாயாலேயே உண்மையை வெளியில வர வச்சு அவங்க நாரடிக்கணும்னு இப்போ இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துருக்கான். அந்த மச்சாங்காரனை மேனிபுலேட் பண்ணதுல இருந்து எல்லாத்தையும் தன்னோட ஒய்ஃப் சாகருக்கு காரணமா இருந்த காரணத்தால அவனை அதே இடத்துல போட்டு தள்ளிடுறான். அந்த சீஃபை காலி பண்ணிடுறான். பேரலா நீங்க ஹீரோவையுமே அந்த மச்சாங்காரன் என்னன்னா அப்படியே கத்தியாலெல்லாம் குத்தி இருந்திருப்பானா, வெயிட்டா கொன்றுவான்னு ஹீரோ ஒரு 8 உதைக்கும் போது அவன் ட்ரெயினை விட்டு கீழே விழுக போயிருந்திருப்பான். அண்ட் கீழே விழுக போனோடனே ஹீரோ பிடிச்சு காப்பாத்தி உள்ள இழுக்கிறதுக்காக முயற்சி பண்ண ஹீரோவோட நல்ல மனசு அந்த மச்சாங்காரன் புரிஞ்சுக்கிறான். கத்தியை வச்சு குத்தி இருந்துமே அவன் என்ன காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றானா, அப்ப அன்னைக்கும் வேணுனே செஞ்சிருக்க மாட்டாங்கிற ஒரு புரிதலோட ஹீரோ கிட்ட அந்த டெட்டோனேட்டர் கொடுத்துட்டு அந்த கண்ட்ரோலை கொடுத்துட்டு அவனா இறந்து போயிடுறானா. அந்த சேனோட ஒய்ஃபும் என்னாச்சுன்னு வந்து பாக்குறாங்க. ஹீரோக்கு பயங்கரமா கத்தி குத்தி பட்டிருந்திருக்கு. ஆனா அந்த மச்சாங்காரன் கொடுத்த அந்த டெட்டோனேட்டர் அந்த கண்ட்ரோலரை பார்த்தா அது ஒரு டம்மியா இருக்கும். ஸோ இந்த மச்சாங்காரனையுமே அந்த பாமர் வந்து ஏமாத்த தான் செஞ்சிருந்திருக்கான். அப்போ இந்த கண்ட்ரோலர் இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. மேனுவலா போய் தான் அந்த பாமை டிஃப்யூஸ் பண்ணணும்னு ஹீரோக்கு புரியுது. அதுவே அந்த பாமர் சீஃபை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் ஒரு சூட் கேஸ்ல பாம் வச்சிருந்திருப்பான். யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த சூட் கேஸ்ல இருக்கிற பாம் எல்லாம் எடுத்து ஓபன் பண்ணி நல்லா வெயிட்டா ஒரு பொருள் ஒரு சிலை மாதிரி ஒன்னை எடுத்து அந்த பாம் மேல வச்சு விட்டு வந்துடுறான். அப்ப அந்த சிலையை யாராவது எடுத்தா கூட அந்த பாம் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பாம்பை நேக்கா செட் பண்ணியிருக்கான். இதே நேரத்துல ஹீரோயினுமே சரி இந்த சீஃப் எங்கேயா போனாருன்னு அந்த ஆளை தேடி வந்தா. ஏற்கனவே அந்த பாமர் வாஷ்ரூம்ல வச்சு அந்த சீஃபை போட்டு தெளிந்திருப்பான்ல. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மேட்டரை இன்ஃபார்ம் பண்றாளா. இதை பத்தி பேசிக்கிட்டே அவன் நடந்து வரும்போது தான் அந்த இடத்துல பாம் இருக்கிறதையும் கவனிக்கிறான். இங்கே ஒரு பாம் இருக்கிறான்னு அந்த மேட்டரை ஹீரோ கிட்ட சொல்லும் போது கரெக்டா காலும் வருது. யாரு கால் பண்றது, அந்த பாமரா தான் இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கு அவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பான்ல, ஒன்னா நீ சாக இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருக்கிற எல்லாரும் சாவாங்கிற மாதிரி. அது அன்னைக்கு உண்மையா இல்லையாங்கிற ஒரு கேள்வி ஹீரோக்கு இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அது உண்மைதான். ஒன்னா அந்த ட்ரெயின் இருக்கணும் இல்லைன்னா இந்த ட்ரெயின் இருக்கணும். ஆனா இது வெறும் ட்ரெயினை பத்தின விஷயம் மட்டும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த பாமர் எப்படி தன்னோட மனைவியை இழந்து இவ்வளவு வருஷமா ஒரு கஷ்டமான ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பான்ல ஒரு துயரத்துல, அதே மாதிரி இப்ப இந்த 2 ட்ரெயின்ல எந்த ட்ரெயின் வெடிச்சாலுமே ஒரு நபர் கண்டிப்பா கஷ்டத்துல இருக்க தான் போறாங்க. அதாவது ஒன்னா ஹீரோ செத்தா ஹீரோயின் கஷ்டப்படுவா, ஹீரோயின் செத்தா ஹீரோ கஷ்டப்படணும். நான் அனுபவிச்ச வாழ்க்கையை அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அனுபவிக்க தான் போறீங்க. ஆனா யார் அனுபவிக்க போறீங்கிறதா இங்க கேள்விங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. ஓகே ஃபைன், அப்படின்னா 2 பாம்ல ஏதோ ஒண்ணுதான் வெடிக்க போகுதுன்னா அப்போ 2 ட்ரெயினும் வந்து ஒரே வேகத்துல போனா தானே அந்த பாம்ல ஓடுற அந்த கவுண்ட் டவுன் வந்து ஒரே மாதிரி சீரா இருக்கும். மேபி அதை மாத்த முடியுமான்னு சொல்லி ஹீரோ அந்த பாம்ல இருக்கிற ஒரு பிளாக் கலர் ட்ரிப் ஒயரை கட் பண்ணுவானா. பயந்துகிட்டே தான் கட் பண்ணியிருப்பான். நல்ல வேலை கட் பண்ணி எந்த ஒரு பிளாஸ்டும் நடக்கல. அதை கட் பண்ண காரணத்தால அந்த பாமோட டைமிங்க்கும் ட்ரெயினோட வேகத்துக்கும் சம்மந்தம் இல்லாம போயிருச்சு. ஆகையால் நம்ம ஹீரோயின் இருக்கிற ட்ரெயின்ல அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்றாங்க. அந்த ட்ரிப் ஒயரை கட் பண்ண காரணத்தால அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் வந்து நிக்கும்னு. எல்லாருக்கும் அப்பதான் நிம்மதியா இருக்கும். ஹீரோட அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்கும். பையன் வந்து நம்மளை எல்லாம் காப்பாத்திட்டான், கண்டிப்பா அந்த ட்ரெயின்ல இருக்கிறவங்களும் காப்பாத்துவான், அவனும் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையோட இருப்பாங்க. ஆனா ஹீரோவுக்கு தான் தெரியுமே எப்படியும் இந்த ஒரு பாம் வெடிக்க போகுதுன்னு. ஆகையால் அந்த ட்ரெயின்ல இருக்கிற ஆளுங்க எல்லார்கிட்டையும் போய் முதல் கம்பார்ட்மெண்ட்ல உட்காருங்க, நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஹீரோ அந்த சூட் கேஸ்ல இருக்கிற பாம்பை இழுத்துட்டு வரான். அந்த ட்ரெயினோட கடைசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டு அவன் திருப்பியுமே அங்க முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும். ஆனா முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவனால போக முடியல. அதிகமான பிளட் லாஸ் ஏற்பட்டிருக்கு. டைமும் ரொம்ப கம்மியா இருக்குது. கண்டிப்பா அந்த பாம்புங்கிறது கூடிய சீக்கிரம் வெடிக்க தான் போகுது. ஆகையால் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட இப்போ ஒரு பாம் ஒன்று இருக்கும்ல அந்த ட்ரெயின்ல, அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணா தான் இந்த ஒரு பாம் வெடிக்கும். 2 பாம்பையுமே டிஃப்யூஸ் பண்ணினா 2 பாம்புமே வெடிச்சிடும். அதனால தான் எப்படியும் திருப்பி வர போறதே இல்லை அப்படின்னும் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன ஒரு தவறு பண்ணணும், அந்த தவறுக்காக தான்
இது நடக்குது, அதனால இதை நான் ஏத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படி என்னடா தவறு பண்ணியிருப்பானா, ஆக்சுவலி அன்னைக்கு அந்த சீஃப் வந்து ஹீரோ கிட்ட பாம்பை டிஃப்யூஸ் பண்ண சொல்லியிருப்பான்ல அந்த தியேட்டர்ல இருக்கிற பாம்பை. அப்போ அந்த சீஃபோட வாக்கி டாக்கியில நம்ம ஹீரோயின் பேசி இருந்திருப்பா, இந்த மாதிரி நான் தியேட்டருக்கு வந்திருக்கேன், நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு. தன்னோட ஒய்ஃபுமே தியேட்டருக்கு வரதை பார்த்துட்டு தான் ஹீரோவுக்கு ஒருவேளை அந்த பாமர் சொல்றது உண்மையா இருந்தாலுமே என் ஒய்ஃபை நான் இழக்கிறதுக்கு விருப்பப்படலைங்கிற மாதிரி தான் தியேட்டர்ல இருக்கிற பாம்பை டிஃப்யூஸ் பண்ணி அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற பாம்பை வெடிக்க வச்சிருந்திருப்பான். அவன் வெடிக்க வைக்கணும்னு நினைச்சது இல்லை, இருந்தாலும் ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு சின்ன கன்சர்ன் பேக் ஆஃப் த மைண்ட்ல இருந்திருக்கும். கான்சியஸா இல்ல, பட் அது உண்மையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருந்திருக்கும். அதனால இப்ப வேற வழி கிடையாது, டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்குது, ஒரு சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கும், அதனால இது என்னோட கடைசி மிஷன், இதுல என் உயிர் போறதுல எனக்கு எந்த வித வருத்தமும் இல்லைன்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம கடமைக்கு கட்டுப்பட்டு ஹீரோயின் அங்க இருக்கிற பாம்பை டிஃப்யூஸ் பண்ண செய்யறா. அதை டிஃப்யூஸ் பண்ண அடுத்த செகண்டே ஹீரோ கிட்ட இருக்கிற பாம்பு வெடிக்குது. கடைசி கம்பார்ட்மெண்ட்ல தான் அந்த பாம்பு இருந்த காரணத்தால அந்த ட்ரெயினோட முதல் 3 கம்பார்ட்மெண்ட் தப்பிச்சிருந்திருக்கும். அதனால ஆளுங்களாரும் எஸ்கேப், ஹீரோ மட்டும் தான் காலி. இதே நேரத்தில் அந்த சான் இருக்கிறான்ல, அவன் ட்ரெயினுக்குள்ள எவன்டா பாம்பு வச்சது, கண்டிப்பா பாம்பு வச்சவன் ட்ரெயினுக்குள்ளே தான் இருக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் இறந்து போன அந்த சீஃபோட கையில இருந்து ஒரு டப்பா மாதிரி ஒன்று எடுத்துருப்பா. அந்த ஒரு டப்பாவை எடுத்த சானும் வேகமா வாஷ்ரூம் போயிட்டு அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவன் வந்து ஒரு ப்ளூ லைட் மாதிரி ஒன்று வச்சிருந்திருப்பான், யூவி லைட் மாதிரி. இப்போ அந்த பிளாக் கலர் டப்பா ஒன்று இருந்துச்சுல, அது வந்து சம்திங் ஏதோ இந்த சீக்ரெட் லெட்டர்ஸ்லாம் எழுதுற மாதிரி, அதை வச்சு கிறுக்குனா இந்த யூவி லைட்டை வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் எழுதுனது வந்து தெரியும். அந்த வகையில அந்த டப்பாவை வச்சு அங்கிட்ட இங்கிட்ட ஏதோ கிறுக்கின்னு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ மேபி யாரு கொலை பண்ண வந்தானோ அவன் மேலேயும் இதை வச்சு அவர் கிறுக்கி இருந்திருப்பாருன்னு. அங்க கம்பார்ட்மெண்ட்ல சேஃபா ஆளுங்களா இருப்பாங்கல்ல, அங்க எல்லாரு மேலேயுமே அந்த லைட் அடிச்சு பார்க்க எஸ் அந்த பாமரையும் அவன் பிடிச்சிடறான். பிடிச்சனே அவனை இழுத்து வச்சு ஏன்டா அப்படி பண்ணனு சொல்லி மூஞ்சி மேலேயே குத்துனா, என்னை குத்தி கொலை பண்ணிருங்கிற மாதிரி அவன் சரண்டர் ஆயிடுறான். அவ்வளவுதான், அவனோட ஒய்ஃப் இறந்து போனதுக்கு ஹீரோவும் அந்த சீஃபும் காரணம்னு நினைச்சான். அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க, இனிமேல் அவனுக்கு பர்பஸ்ங்கிறத முடிஞ்சிருச்சு. இனி நீ என்ன அடிச்சே சாகடிச்சாலும் எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி தான் இருப்பான். அப்படி இருக்கிற ஒருத்தனை அடிச்சு என்னதான் பிரயோஜனம். கட் பண்ணா சில நாள் கழிச்சு இறந்து போன தன்னோட பையனோட மெமோரியலுக்கு சானும் அவனோட ஒய்ஃபும் போயிருந்திருப்பாங்க. என்னதான் 2 பேரும் அந்த பையனோட மெமோரியலுக்கு போயிருந்தாலுமே 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க பையனோட இழப்புங்கிறது அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிளவை ஏற்படுத்தி இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் எங்கேயோ கிளம்பி போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல. என்னன்னா ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்திருக்கும். மேரேஜ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு ஹனிமூனுக்கு போகலான்னு. ஹீரோ இல்ல, இருந்தாலும் அதுதான் ஹீரோட கடைசி ஆசை. சோ அங்க போயிட்டு வரலாங்கிற மாதிரி தனியா டிராவல் பண்ணலான்னு இருக்கு. அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு, பிளஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.